கேட்ட கேள்வி சொல்லு ரகேங்கா ஆசாதி இன்னும் ரகேங்கா ஆசாதி அப்படின்னு அசிங்கமா இல்ல உங்களுக்கு? இப்படி மறைமுகமா இந்திய திணிக்கிறீங்களா நீங்க? கம்யூனிஸ்ட் போய் சொல்ல வேண்டியதானே, ஏன் இந்தியில பேசுறீங்க, தமிழ்ல பேசுங்க அப்படின்னு. மாரம் கேட்ட பயில கட்சியவே லீஸுக்கு விட்டவனுக்கு தானே அவனுங்க. தமிழ் உலகத்துக்கே மூத்த மொழி, முதல் மொழி, எல்லாத்துக்கும் தாய்மொழின்னு சொல்லி நிக்கிறோம்ல. தமிழ்ல இதுக்கான வார்த்தை கிடையாதா? இந்தியில பேசி நிக்கிறீங்க, கோஷம் போட்டு நிக்கிறீங்க. இதுல கூட வந்து சொந்த மூளை கிடையாது. காப்பி அசிங்கமா இல்ல உங்களுக்கு? எதுக்கு கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து சைனீஸ் எம்பசிக்கு போய் பார்த்துட்டு வந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? கரப்பாம்பூச்சின்னு உள்ள போயிட்டு வந்தானுங்க, கையில பேக் உடையது. எதுக்கு போனீங்க? இன்னும் அந்த சீனா பாசம் உங்களை விட்டு போலையா? இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எப்படி வந்தது? அந்த சைனா வரும்போது சைனாவுக்கு வால் பிடிச்சவங்க தானே இவனு. இந்திய ராணுவ வீரர்களுக்கு அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே வந்து என் மீது பொய் பிரச்சாரம் பண்ணி என்னுடைய பதவியிலிருந்து என்ன தூக்கிட்டாங்க. ஆனா நான் கட்சி கட்டுப்பாட்டை மீறவில்லை, ரத்தம் கொடுக்கலன்னு சொன்னாரு. அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? தேச துரோகிகள் மட்டும் இல்ல, தேசத்தை காட்டி கொடுக்கிற ஜென்மங்க ஐயா நீங்க எல்லாம். ஏன் பாஞ்சி 10 குடுக்கலையா தாவேக்கால? அவங்க கொடுத்தாங்க, அதனால நீங்க வந்து வாயை மூடிட்டு இருந்தீங்க. இல்ல வாயை விட்டு கேளுங்க, அவங்க பாஞ்சி 10 கொடுத்தாங்க, அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க, விலைவாசி எல்லாம் ஏறிச்சு, பார்த்து போட்டு டிஏ எல்லாம் ஏறிச்சு, அதனால பார்த்து போட்டு கொடுங்கன்னா ஏதோ பார்த்து போட்டு கொடுத்துட்டு போறாங்க. இதுக்கு மேல கம்யூனிஸ்ட் உயர்வா பேசுறது உண்மையை தானே சொல்றேன் நானு. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்சாரும் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். சிஜேபி இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இதுதான் பேச்சா இருக்கு. இந்த அளவுக்கு முத்த விட்டு ஒரு மத்திய அரசு மாணவர்களுடைய போராட்டத்தை ஆட்சி கலைப்பு, பிரதமர் பதவி விலகல் வரைக்கும் கொண்டு போகுது, இது வளர விட்டுருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. உங்களுடைய பார்வை? முதல்ல நீங்க கேட்ட கேள்வியிலேயே வந்து ஒரு தப்பு இருக்கு ராம்ஸ். மாணவர்கள் போராட்டம்னு சொன்னீங்க. எதுக்காக இந்த போராட்டம்? நீட் தேர்வு. அங்க இருக்கிற எத்தனை பேர் வந்து நீட் தேர்வு எழுதிட்டு வந்தாங்க? அங்க இருக்கிற எத்தனை பேர் நிஜமான மாணவர்கள்? அதுக்கு தலைமை தாங்கின சில பேர் இருக்காங்க. அமெரிக்கால இருந்து வேற ஒருத்தர் வந்துக்கிறாரு. அவர்லாம் எங்க மாணவரா இருக்காரு? வழக்கமா நம்ம இந்த திராவிட கட்சிகள்ல மாணவர் அணி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வயசுல இருக்க ஒருத்தரை போடுவாங்க. அந்த மாதிரில இருக்குது. சரி, மொத்தம் விட்டுருக்குன்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணிருக்கணும் நீங்க சொல்லுங்க. 6 முறை சார், 2 வருஷத்துல 6 முறை கொஸ்டின் பேப்பர் லீக். இது நியாயப்படி நீங்க ஒரு பிஜேபி காரரா பேசாதீங்க. நான் பிஜேபி காரன் இல்ல. நம்ம அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, 10 வருஷத்துல 152 பேப்பர் லீக்னு சொல்லியிருக்காரு. அந்த 152ல கிட்டத்தட்ட மோர் தென் 70 to 80% காங்கிரஸ் ஆட்சியில இருந்த நேரங்கள்ல, காங்கிரஸ் ஆட்சியில ஒத்துக்கிறாரு, ஒரு அரசியல்வாதி ஒத்துக்கிறாரு. அப்படி பாருங்க, பிரியங்கா வத்ரா அவர்கள், அவங்க வந்து இப்போ அந்த ஐயோ நம்ம குழந்தைகள் வீடு போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவங்க பேசின வீடியோவும் நான் பத்திரமா வச்சிருக்கேன், இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான். இது வந்து நாடு முழுக்க இருக்க பிரச்சனை. எது? கொஸ்டின் பேப்பர் இருக்க லீக். இந்திரா காந்தி அம்மையார் ஒரு தடவை சொன்னாங்களாம், அந்த கரப்ஷன் அது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் அப்படின்னாங்களாம் எமர்ஜென்சிக்கு முன்னாடி. அந்த மாதிரி இவங்க ஆட்சியில பேப்பர் லீக் ஆச்சுன்னு சொன்னா உடனே அது வந்து நாடு முழுக்க இருக்க பிரச்சனை. சரி, இன்னைக்கு வந்து இந்த போராடுகின்ற சோ கால்டு ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கல்லெத்துன்னு வந்து தான் போராட்டம் பண்ணுவாங்களா? அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல, பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க போலீஸ்காரங்க மேல. அவங்கள வந்து தடுத்தா உடனே எல்லாம் வந்துடுறாங்க, ஐயோ அப்படி அடிக்கிறீங்களே அப்படின்னு. ஒரு பெண்மணி இது 22 லட்சம் பேருக்கு நீட் எழுதினாப்பா. அதுல கிட்டத்தட்ட 11 லட்சத்து சில்லற பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது வந்து அந்த இதுபடி அவங்களுக்கு சீட்டு கிடைக்க போகுது. அவங்க ஒரு தரக்குறைவான வார்த்தை உபயோகப்படுத்தினாங்க தெரியுமா? இதுல பாஸ் பண்ணவங்க எல்லாம் எப்படி பாஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒண்ணு சொன்னாங்க. ஒரு பெண்ணா இருந்து அந்த பாஸ் பண்ண மாணவர்களுடைய தாய், தமக்கை, இந்த மாதிரி இவங்களெல்லாம் இந்த அளவுக்கு டெராகாட்ரியா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இதுதான் மாணவர்கள் போராட்டமா? இதை நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினால யாருடா நீங்கெல்லாம், எங்கேந்திரா வந்தீங்க, என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அப்படியே இழுத்துட்டே போறாங்க. அவங்களுடைய அந்த டூல் கிட் எல்லாம் வந்து உள்ள ஊடுருவி நம்மளால எடுத்து போட்டிருக்காங்க. முதல்ல வந்து தர்மேந்திர பிரதான், அவர் ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அப்புறம் வந்து நிதின் கட்கரி, அப்புறம் பினான்ஸ் மினிஸ்டர், அப்புறம் பிரைம் மினிஸ்டர். விடவே கூடாது, நம்ம மேல 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 போயின்னு இருக்கணும் அப்படின்னு. இதுல நிஜமா நீட் தேர்வு எழுதினவங்க எல்லாம் ரீடெஸ்ட் எழுதி மார்க் வந்த பிறகு இப்ப எல்லாம் அட்மிஷனுக்கு பார்த்து நிற்கிறாங்க. சரி, போராட்டம்
நீட் தேர்வு அதில் இந்த மாதிரி ஆயிப்போச்சு, இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ரைட்டு, அதுக்கு தான் சொல்லிட்டாங்க அடுத்த வருஷத்துலேருந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, பேங்கிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. ஸோ அதில் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படின்ற ஒரு இஷ்யூவே கிடையாது. அதில் வந்து ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஏதாவது ஆள் மாறாட்டம் அப்படின்றது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ், அதையும் கண்டுபிடிச்சிட முடியும். புரியுதுங்களா? அந்த வசூல் ராஜா MBBS மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன, இது போன வருஷமே கொண்டு வந்திருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம், கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. இப்போ கூட வந்து இன்னும் சில ப்ரப்போசல்ஸ்லாம் கன்சிடரேஷன்ல இருக்கு. அதாவது ஒரே நாளில் வச்சாதானே இப்படி எல்லாம் வந்து டென்ஷன் ஆகுது. அதனால ஒரு 3 நாள் 4 நாள் நீங்க என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு சூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் போது கொஞ்சம் அந்த டென்ஷன் குறையும். எல்லாரும் ஒரே நேரத்துல போறது அப்படின்றதுக்கு பதிலாக கொஞ்சம் ரிலாக்ஸா இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது அந்த இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே அந்த ப்ரெஷர் குறையும். ஒண்ணு. அடுத்தது, சரி நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்து இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், அதுதான் வந்து ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொல்றீங்களா? இந்தியாவில் வேற எதுக்குமே வந்து அது அதிகப்படியான கோரிக்கை. நீங்க அதை மட்டும் பிரதானமா எடுக்க வேணாம். நீட் தேர்வில் நடக்கக்கூடிய குளறுபடிகள், வருடா வருடம் நடைபெறக்கூடிய வந்து சொல்யூஷன் பேப்பர் லீக்கேஜ். சரி, அது இப்போ ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காரு, அவரை வந்து ஃபர்ஸ்ட் பதவி விலக சொல்றாங்க. எடுத்த உடனே பிரதமரையோ பைனான்ஸ் மினிஸ்டரோ யாரும் சொல்லல, பதவி விலக சொல்றாங்க. தப்பு நடக்குது. அவர் ராணுவத்தினுடைய இதுல ஹெலிகாப்டர்ல வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்குற அளவுக்கு போறாங்க. ஒரு ராணுவம்ங்கிறது எதுக்கு பயன்படுது, எதுக்காக உருவாக்கப்பட்டது? உள்நாட்டில் நடக்கக்கூடிய குளறுபடிகளை பார்க்க முடியலன்னா, கரப்ஷனை சரி பண்ண முடியலன்னா ஏன்ற கேள்வி மக்களுக்கு வருது. இல்ல, சரியான கேள்வி கேட்டீங்க. என்ன வந்து இது மாதிரி முட்டு கொடுக்குறான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் டெய்லி பஞ்சில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சரி இது வந்து எந்த லீக்கும் ஆகக்கூடாது, மறுபடியும் ரீடெஸ்ட் வைக்கும்போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ராணுவத்துக்கிட்ட இதை இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள், எந்த குளறுபடியும் ஆகக்கூடாது அப்படின்றது புரியுது. ஆனால் ஒரு இடத்துல வந்து இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இங்கே அந்த கலவரம், இவங்க 2 பேருக்கு கலவரம், அவங்க 2 பேருக்கு சண்டை, இதை வந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர ராணுவம் வரவழைக்கப்பட்டது அப்படின்ற செய்திகள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, அங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, காவல்துறையால அதை கட்டுப்படுத்த முடியல, அதனால ராணுவமோ துணை ராணுவமோ வரவழைக்கப்பட்டது அப்படின்றது தானே வந்து நிதர்சனம். சோ அந்த மாதிரி தான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியரை ஒத்துக்கிறாங்க. அதைத்தான் நான் கேட்டேன். யாருமே இந்த கேள்வியை கேட்கல. இந்த பேரல்ல நான் மட்டும் தான் சொன்னேன். அப்ப ராணுவம் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரவழைக்கப்பட்டது அப்படின்னும் போது அப்ப அதே மாதிரி தானே இங்கேயும் இருக்கு. சோ உங்க துறையில வேலை செய்யற அதிகாரிகளை உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க கிட்ட சரியா வேலை வாங்க முடியல அப்படின்னா அப்ப யூ ஆர் இன்எஃபிஷியன்ட். தர்மேந்திர பிரதான் இது வந்து பதவி விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப முன்னாடியே நான் சொன்னேன். அதனால வந்து நீங்க வந்து கரப்ஷன் இப்படிலாம் பேசக்கூடாது. இதுல மந்திரிக்கும் கரப்ஷனுக்கும் அந்த லீக்குக்கும் சம்பந்தம் கிடையாது. என்ன ஒண்ணு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது நடந்து விட்டது அப்படின்றதுனால அவர் பொறுப்பு. அகைன் நீங்க இங்க பாருங்க, லாக்அப் டெத். திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஆராசா என்ன சொன்னாரு, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தா அப்படிதான் நடக்கும், எங்க நடக்கல அப்படின்னாரு. அதே தாவேக ஆட்சியில் இருக்கும்போது சோ யார் ஆட்சியில எது நடந்தாலும் ஒரே மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கணும். நான் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ தர்மேந்திர பிரதான் அவர்கள் அந்த துறையை விட்டு நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் முதல்லயே குரல் கொடுத்துட்டேன். ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. சரி, ரைட்டு. இல்ல, இப்ப இந்த இடத்துல மரியாதை குறைவாகவோ அல்லது பாஜக தோத்து போன சூழ்நிலையோ பேச்சுக்களோ இங்க வர்றதுக்கு என்ன இருக்கு? இப்போ ஒருவேளை போராட்டம் பண்றாங்க, தர்மேந்திர பிரதான் அவர்களை எடுத்துட்டு வேற யாராவது வைக்கிறாங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களான கிரெடிட் இன்னும் தானே அதிகமாகும். அது அவங்க வந்து புரிஞ்சுக்கல. பட் நான் இன்னொன்னு கேட்கறேன். சரி, இப்ப அந்த நீட் தேர்வுக்கு எதிராக தானே நீங்க வந்து குளறுபடிகள் அப்படியே வச்சுக்கலாம், அதுக்கு எதிராக தானே போராட்டம் பண்றீங்க. இந்திய ராணுவத்தை பத்தி தரக்குறைவா பேச வேண்டிய அவசியம் என்ன? நான் வணங்குற கடவுளை பத்தி அந்த 4 எழுத்து வார்த்தை சொல்லி பேச வேண்டிய அவசியம் என்ன? இவங்களாம் தூக்கி உள்ள போட வேண்டாம். ஒரு சின்ன கிளாரிட்டி சொல்றேன் சார். சொல்லுங்க. நாட்டில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையிலையாவது இந்தியாவுக்கு 3வது முறையாக பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் திரும்ப வந்துடக்கூடாது, இந்தியா ஒரு நிலையான ஆட்சியை பெற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்நிய சக்திகள், அது யாரா வேணா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிறாங்களோ தூரத்துல இருக்கிறாங்களோ, அந்நிய சக்திகள், இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் முயற்சி பண்றாங்க. அந்த வாய்ப்பு, நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ்ன்ற அந்த வாய்ப்பை கொடுத்தது யாரு? நான் ஒண்ணு சொல்லிட்டேன். நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்கே ஆகல, எக்ஸாம் ஒழுங்கா நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்பவும் இவங்க ஏதாவது ஒரு கண்டிப்பா. issue வச்சு பிரச்சனை பண்ணி ஒத்துக்கிறேன். புரியுதுங்களா? ஒத்துக்கிறேன். அதை செஞ்சது யாருன்ற கேள்வி வரும். இப்ப நீட் இதுவே வேணாம். உள்நாட்டுல எல்லாம் சரியா நடக்க வேண்டியதை செய்ய வேண்டியது மாநில அரசும் மத்திய அரசும். அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? நடக்காட்டாலும் இவங்க போராட்டம் பண்ணிருப்பாங்க. பாராளுமன்றம் கூடும் மக்களே நான் சொல்றேன் ஒவ்வொரு தடவையும் பாராளுமன்றம் கூடும் போது ஒரு 2 டேர்ம் அந்த 2 சிட்டிங்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது என்னது ஏதோ ஒரு ஸ்பைவேர் ஒண்ணு சொல்லுவாங்களப்பா, மால்வேர். அத போன்ல எல்லாம் வந்து உட்காந்துக்குச்சு இத போட்டு உருட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ரைட் உங்க போன் எல்லாம் கொண்டு வாங்க பாக்கலாம் அப்படின்ன பிறகு எதிர்க்கட்சி தலைவரே ஒவ்வொரு வரையும் ஒன்னொன்னு எடுத்து வர்றாங்க சொல்றாங்க. அடுத்தது இந்த ஹிண்டன்பர்க். சோ நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும், ஒவ்வொரு தடவையும் பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்னாடி வெளிநாட்டிலிருந்து வருகின்ற சில தகவல்களின் அடிப்படையில இங்க ஒரு பெரிய குழப்பம் பண்ணுவாங்க, பாராளுமன்றத்தை முடக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. இப்படித்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தடவை அந்த ஹிண்டன்பர்க்கும் இப்ப ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. ஆஸ் எ இந்தியன் சிட்டிசனா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, காங்கிரஸை நீங்க மறுபடியும் குற்றம் சொல்லி பாஜகவுடைய ஸ்ட்ரென்த் நீங்களே குறைச்சிக்கிறீங்களோன்ற மாதிரி. காங்கிரஸ் உங்களுக்கான ஆப்போனன்ட்டே கிடையாது. அது எங்கேயோ வேற யாரையோ மாநில கட்சியில போய் சண்டை போட்டு இருக்குது. நான் சொல்றதை கேளுங்க, காங்கிரஸ் ஆப்போனன்ட்னு நான் சொல்லல. இன்னைக்கு இந்த கரப்பாம்பூச்சிகளை வந்து கூப்பிட்டு வச்சு பேசணும் அப்படின்னா யாருடா நீங்கெல்லாம்? உங்களை எதுக்குடா கூப்பிட்டு வச்சு பேசணும்? என்னுடைய தேசத்தை அசிங்கம் பண்ற, பிரதமரை பத்தி தரக்குறைவா பேசுற, நான் வணங்குற கடவுளை பத்தி அசிங்கமா பேசுற, என்னுடைய மதத்தை அசிங்கமா பேசுற, இந்த நாட்டை காத்துட்டு இருக்க எல்லைச்சாமின்னு சொல்ற என்னுடைய ராணுவத்தை பத்தி அசிங்கமா பேசுற, உன்னெல்லாம் உள்ள தூக்கி போடணுமா இல்ல உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தணுமா? அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த கரப்பாம்பூச்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கறது அப்படின்றத விட்டுருங்க. யாருமே ஆதரவு. நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி வந்து கரப்பாம்பூச்சிகள்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. இப்பதான் வந்து மறுபடியும் நீட் எக்ஸாம் வந்து ரிவைவ் பண்ணாங்களா, 5 வருஷம் இல்லாம 21ல இருந்து 26 வரைக்கும் திமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுல நீட்டே கிடையாது. அவங்க கேட்டை போட்டு மூடிட்டாங்க, நீட் உள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் வந்துதா? ஏன் திடீர்னு போராட்டம்? கம்யூனிஸ்ட் பார்ட்டி அலுவலகத்துல கரப்பாம்பூச்சி கட்சியினர் போராட்டம், இதுக்கு வந்து திமுக ஆதரவு அப்படின்னு நேற்றுக்கு ஒரு செய்தி பார்த்தேன். கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கரப்பாம்பூச்சி கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரே ஒரு சம்பந்தம், ரெண்டுமே நாட்டு கரப்பாம்பூச்சி வந்து இல்ல, கரப்பாம்பூச்சி வீட்டுக்கு நாசம் விளைவிக்கக்கூடியது, கம்யூனிஸ்ட் நாட்டுக்கு நாசம் விளைவிக்கக்கூடியது. ரெண்டுத்தையும் கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணோம் அப்படின்றது நடக்காத காரியம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒற்றுமை. சரி, இன்றைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஒண்ணு பேசியிருக்காரு. இன்னைக்கு தினமலர் எடுத்து பாருங்க, நான் அந்த பேப்பர் கட்டிங் அனுப்புறேன், அதையும் நீங்க போடுங்க. ஆட்சிக்கு நாங்கள் வந்து ஆதரவு கொடுப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. வழக்கமா திமுகவுக்கு தான் லீஸ்ல விட்டுருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை, இப்ப கரப்பாம்பூச்சி கட்சிக்கு லீஸ்ல விட்டுருக்காங்களோ? ஆட்சிக்கு ஆதரவை மறுபரிசீலனை செய்ய இல்ல, இப்ப அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்களா? ஏதாவது அது இந்த மாதிரி மறைவுல ஏதாவது கோரிக்கை இருக்குமா? போராட்டத்தை பரவட்டம்னு பேசுகிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர். இது வந்து வன்முறையை தூண்டும் விஷயம் இல்லையா? தாராளமா அந்த செக்ஷன் அப்ளை பண்ணலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இவங்களே இடம் கொடுத்து வேற இடத்துல பண்ணா வாங்க அப்படின்னு, அதுதானே அந்த செய்தி. கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல கரப்பாம்பூச்சி போராட்டம் அப்படின்னு எதுக்காக? என்ன பதில் சொல்லுங்க. இப்ப ஆட்சிக்கு ஆதரவைனா இப்ப புரியுதுங்களா? தாவேகா வந்து எப்படியாவது எங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி வேணும் அப்படின்னு ட்ரை பண்றது தப்பே கிடையாது. இந்த மாதிரி துரோகிகளையும் நாட்டுக்கு எதிராக நடக்கிறவங்களையும் கூட வச்சுக்கின்னு எப்படி ஆட்சி நடத்த முடியும்? இன்னைக்கு அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. இதுல பாருங்க, இதுல வந்து திமுக நான் கேட்கிறேன், அவங்க தான் ஒட்டுக்கா போயிட்டாங்க. அவங்க வந்து உங்களை என்னெல்லாம் சொல்றாங்க, கூட்டணியே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துச்சு, நீங்க அங்க கொண்டு போய் ஆதரவு கொடுத்துருக்கீங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில நடக்கிற போராட்டத்துக்கு? வெளியில இருந்து நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க, இல்ல டெல்லியில நடக்கிற போராட்டத்துக்கு ஆதரவு தருவீங்க, பாராளுமன்றத்துல குரல் கொடுத்துட்டு போங்க. சரி, மறுபடியும் இவங்க நம்ம கூட வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்குமே. ஏன்னா கூட்டணி இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த கம்யூனிஸ்ட் வந்து மட்டும் என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு நான் சொல்றேன், மறுபடியும் திமுக கூட்டணியில இருந்து வெளில போன கட்சிகள் அத்தனையும் ஒட்டுக்கா திரும்பி வந்தாலும் திமுக தலையெடுக்க முடியாது. ராம்சு, போதுமா? ட்ரை பண்ணி பாருங்க. விசிகா, கம்யூனிஸ்ட், IUML, காங்கிரஸ் எல்லாத்தையும் மறுபடியும் நீங்க கூப்பிட்டு வாங்க திமுக பக்கம். எலெக்ஷன்ல தோத்துட்டாங்கன்னு நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. 75 ஆண்டுகள கட்சி இல்ல, தோல்விக்கு அஞ்சாத கட்சி, திமுக பார்க்காத தோல்வியும் கிடையாது வெற்றியும் கிடையாது, இதெல்லாம் அவங்களே சொல்றாங்க. இப்ப கூட தாவேகாவில இழுக்கும் போது அதிமுக கரைஞ்சு போகுது, ஆனா அங்கிருந்து ஒரு செங்கல்ல கூட உருவ முடியல.
செங்கல ஜெகத் ரட்சகன் மகன் மட்டும் தான் போயிருக்காரு, வேற யாரு போயிருக்காரு சொல்லுங்க? ஏங்க ஒரு திருச்சி சிவா அவருடைய 2 பேரு, அப்புறம் வேற சார் இது மேலே சார் மேலேந்து. அதுக்கப்புறம் துணை பொதுச் செயலாளர்னு யாரோ ஒருத்தர் போய் சேர்ந்துட்டாராம். ஓ, அது வேற அயலக அணியில இருந்து போயிருக்காரு. பரணி. ஆமா. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல ஏதோ நிச்சயதார்த்தம் நடந்ததுதான். அவரு போகல, அவரு திமுக இருந்து விலகி இருக்காரு, இன்னும் தாவேக்கா போகல. கட்சி அலுவலகத்தை திறந்து வச்சாரு அப்படின்னாங்க. ஓ, அது நீங்க கண்ணன் சொல்றீங்க. யாரு? நம்ம வந்து இவரு வேலூர் மண்ணின் மைந்தர், அவருடைய பேத்தியுடைய கணவர். அவர்தான் ஏதோ தாவேக்கா அலுவலகத்தை திறந்து வச்சாராம். ஏங்க பெரிய பெரிய குடும்பத்துல இருக்கவங்களே, அதுவும் பாரம்பரிய திமுக குடும்பத்துல இருக்கவங்களே போறாங்க அப்படின்னு போது மத்தவங்க எல்லாம் திமுக உறுப்பினர்கிட்டே இல்ல சார், அவங்க திமுக கிடையாது, அவங்க அப்பா தாத்தா அந்த மாதிரிதான். ராம்சே, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன தெரியுமா? எதுக்காக இவங்க எல்லாம் அங்க போனாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? சுத்தமா இவங்களுடைய அந்த ஓட்டர் பேஸ் அந்த பக்கம் சப்ஜாடா போயிடுச்சு. அதனால இப்போ அதுதான் நான் சொல்றேன், இப்போ விசிகா அவங்களுடைய ஆதரவு அப்படின்றது ஆல்ரெடி அவங்க எல்லாம் தாவேக்கா பக்கம் போயிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம அவங்க அங்க போயிருக்காங்க. இவங்க திரும்பி வந்தாலும் யார் வராங்களோ அந்த 2-3 பேர் மட்டும் தானே வருவாங்க தவிர அங்க சப்போர்ட் அப்படின்றது தாவேக்கா பக்கம் போயிடுச்சு. இனிமே அதை நீங்க அவ்வளவு சுலபத்துல இழுக்க முடியாது. நம்பர் 1, கம்யூனிஸ்டுகளுக்கு ஒண்ணுமே கிடையாது, இருந்தா தானே அந்த பக்கம் போறதுக்கு. விசிகா போயிடுச்சு ஒத்துக்கிறேன், நீங்க கம்யூனிஸ்ட் போயிடுச்சு சொல்லுங்க. திமுக யார வந்து பெருசா நம்பிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் போயிடுச்சு ராம்ஸ் தாவேக்கா பக்கம். இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, அது எல்லாருக்கும் புரியும். அதனாலதான் இன்னைக்கு திமுக வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இல்லாட்டா நான் கேட்கிறேன், அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலான போராட்டம் நடந்தா நீங்க அவங்கதான் அவங்களை வந்து எவ்வளவு இழிவுபடுத்துற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க, வரமாட்டோம். அவங்க சொல்லி ஒண்ணு நாங்க கேட்கல, எங்களுக்குன்னு தனியா இருக்கு சொன்னா இல்லையா? நாட்டுக்காக கொள்கையில இணையும் சார், அதுல வந்து கட்சி பாகுபாடோ வேறுபாடோ வேற்றுமை எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு நல்லது மக்களுக்கு நல்லதுன்னா அங்க வருவான் சார், திமுக காரன் வந்து போராடுவான் சார். அங்கெல்லாம் வந்து டெல்லிக்கு போங்க, உங்களை கழுவி ஊத்திட்டு போன கம்யூனிஸ்டுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பாஜகவோட பேசிட்டு இருக்கோம், அது என்னன்னு முடிவு தெரிஞ்சோன்னா போவோம். நல்லா சொன்னீங்களே, நாளைக்கே பாஜகவோட கூட்டணி வந்துருச்சுன்னா இன்னைக்கு அந்த டீலிமிட்டேஷனுக்கு என்னென்னலாம் ட்விஸ்ட் குத்துனுக்குறீங்க. அந்த 7.18% அது மெயின்டைன் ஆச்சுன்னா நாங்க ஒத்துக்கிறோம். இது அன்னைக்கே அதை தானே சொன்னாங்க. அந்த பர்சன்டேஜ் வந்து அப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னு 50% இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா, இப்போ 100 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, அதுல வந்து உங்களுக்கு 10 ரூபா கொடுக்குறோம், 10% உங்களுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து 50% இன்க்ரிமெண்ட், அப்ப 150 ரூபா அப்படின்னா 5 ரூபா வரப்போகுது. இப்ப பிஎஃப் எடுத்துக்காங்க, 100 ரூபாய்க்கு 10 ரூபா பிடிக்கிறாங்க, உயர்வு இல்ல இப்ப பிஎஃப் எடுத்துக்காங்க, 100 ரூபா இருக்கும்போது 10 ரூபா பிடிக்கிறாங்க அப்படின்னா சம்பளம் 150 ரூபா ஏறிச்சுன்னா 5 ரூபா பிடிக்க போறாங்க. இது வந்து சாதாரண கணக்கு. இன்னும் புதுசா கண்டுபிடிச்சா மாதிரி இந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணீங்கன்னா நாங்க பிஎஃப்ல சேர்றோம் அப்படின்னு எவனாவது சொன்னா பைத்தியக்காரத்தனமா இல்ல? இது உள்துறை அமைச்சர் சொல்லவில்லை, மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார் சொன்னா? நாடாளுமன்றத்தில் அவர் சொல்லவில்லை, நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் தான் சொன்னாரு, அரை மணி நேரம் டைம் கொடுங்க நான் மாத்தி எடுத்துட்டு வரேன் அப்படின்னாரு. அது உங்க காதுல விழலையா? அதாவது நீங்க சேர்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு, பாதுகாப்பு வேணும், நான் வந்து ஒரு என்னது டூத் பேஸ்ட்ல ஒரு பாதுகாப்பு அவங்க தான் சேரட்டும், காப்பாத்திக்கிறதுக்கு வேணும். பாஜக ஏன் சார் சேர்த்துக்குது? செந்தில் பாலாஜி இவ்வளவு விஷயம் இருக்கு, அவ்வளவுதான். பாஜக சேர்த்துக்குதுன்னா அப்ப பாஜக யாருன்னு நீ அவங்களதான் கேட்கணும். எல்லாரையும் நாங்க சேர்த்துப்போம் வாங்க, நீங்க சொன்னீங்கல்ல நாட்டுக்கு ஒண்ணுன்னா நல்லதுன்னா நாங்க சேருவோம் அப்படின்னா, அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க டீலிமிட்டேஷன் பில் காலத்தின் கட்டாயம், அதுக்கு ஆதரவு வேணும், அதுக்காக நாங்க சேர்த்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. தப்புன்னு சொல்லுவீங்களா? இங்கேயும் அந்த நாட்டுக்கு நல்லது அப்படின்றது வந்துருச்சுல்ல, நாட்டுக்கு நல்லதுன்னா எது ஒன்னா செய்யலாம். பட் எனக்கு என்னன்னா, திமுக பாஜக கூட்டணி வந்துச்சுன்னா எங்க அண்ணன் உலகநாயகன் என்ன பண்ணுவாருன்னு நான் யோசிச்சுக்கிறேன். நான் அவருக்கு என்ன தர்ம சங்கடம், அவர் எம்பி ஆயிட்டாரு, பிரச்சனை இல்ல. இல்ல அப்பவும் பாராளுமன்றத்துல ஒண்ணு பேசுவாரு, இவரு ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா என்ன சொல்றாருன்னு தெரியாம மண்டை காஞ்சி போறாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் மட்டும்தான் ஒரே ஒரு ஆள் இந்த என்டையர் யூனிவர்ஸ்ல இருக்கேன். கரெக்டா? சோ அப்ப வந்து எனக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காகவாது திமுக பாஜக சேரணும்னு வேண்டிக்கங்க எல்லாரும். இல்ல அது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க, திமுக பாஜக அப்படின்ற மாதிரி? இல்ல வெளியே பட்டும் படாம ஆதரவு மட்டும் கொடுத்துட்டு இல்ல வெளியில டீ சாப்பிடறோம் வெளியில போனா கூட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும் இல்ல, அந்த மாதிரி. ஏற்கனவே வந்து இந்த கல்யாண பானர்ஜியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த கூட்டத்தொடர் அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகும்போது எத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. நீங்க எல்லாம் பேசுறீங்களே போராட்டம் அப்படின்னு. அந்த கல்யாண பானர்ஜி என்ன பேசினார்? பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடந்ததெல்லாம் கரெக்ட் தான், நீங்க ரொம்ப யோக்கியமான்ற மாதிரி கேட்டு போனாரு. கட்சியில் அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு செய்தி பாத்தீங்களா? ஒரு பெண் எம்பியை அவர் வந்து தரக்குறைவா பேசியிருக்கார்.
அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு எம்பியையே இந்த மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார் அப்படின்னு செய்தி வருதுன்னா அப்போ இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்கன்னு புரியுதா? இன்னைக்கு இந்த கரப்பாம்பூச்சிக்கு ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாம் பாருங்க, மக்கள் ஆதரவு இல்லாமல் அப்படியே துடைத்து தூக்கி எறியப்பட்டவர்கள். இன்னைக்கு திமுக இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணு, அந்த கூட்டணி கட்சிகளை எப்படி வெளில இழுத்தா இந்த ஆட்சி கவுந்துரும். ஏன்னா இப்போதைக்கு பிஜேபியா இங்க டிவிக்கு ஏன்னா இப்ப இடைத்தேர்தல் வரப்போறது இல்ல, தள்ளி வச்சு இல்ல. அப்போ கம்யூனிஸ்ட் 4 பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா மெஜாரிட்டி எழுந்து விட்டது அப்படின்னு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கூட இருக்கலாம். அதுக்குத்தான் இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது. ராம்சே, இந்த இந்தி திணிப்பு இந்த விவகாரத்துல கம்யூனிஸ்டுகளுடைய கொள்கை என்ன? இருமொழி கொள்கை தான். இருமொழி கொள்கை தானே தமிழ்நாட்டுல. ஆனா கேரளால அது சரி, அதை விடுங்க. அந்த இங்க தமிழகத்துல நடந்த அந்த நீட் எதிர்ப்பு போராட்டம், அதுல பேசப்பட்ட வசனங்கள்லாம் பாத்தீங்களா? ஆசாதி ஆசாதி என்னவோ லகே ரகேங்கா, சாரி எனக்கு நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. ரகேங்கா ஆசாதி, இங்க எதுக்கா கொண்டாந்து இந்திய திணிச்சு நிக்கிறீங்க? போராட்டம் பண்றது கூட உங்களுக்கு இந்தி தேவைப்படுதா? வெக்கமா இல்ல? தமிழ்ல பேச தெரியாத உங்களுக்கு? இன்னும் ரகேங்கா ஆசாதி அப்படின்னு அசிங்கமா இல்ல உங்களுக்கு? இப்படி மறைமுகமா இந்திய திணிக்கிறீங்களா நீங்க? கம்யூனிஸ்ட் போய் சொல்ல வேண்டியதானே, ஏன் இந்தியில பேசுறீங்க, தமிழ்ல பேசுங்க அப்படின்னு. மானம் கெட்ட பையன், கட்சியவே லீஸுக்கு விட்டவனுக்கு தானே அவனுங்க. இன்னைக்கு லாங்குவேஜையும் லீஸுக்கு எடுத்திருக்கானுங்க போல இருக்கு. சொந்தமா மூளை கிடையாதா? ஒரு A4 ஷீட்ல எழுதி கொடுத்திருப்பாங்க என்னென்ன கோஷம் போட்டு. நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லு. அதை போட்டாங்க அவங்க. ஏன் தமிழ் உலகத்துக்கே மூத்த மொழி, முதல் மொழி, எல்லாத்துக்கும் தாய்மொழின்னு சொல்லி நிக்கிறோம்ல, தமிழ்ல இதுக்கான வார்த்தை கிடையாதா? இந்தியில பேசி நிக்கிறீங்க, கோஷம் போட்டு நிக்கிறீங்க. இதுல கூட சொந்த மூளை கிடையாது, காப்பி. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? கட்சியை தான் லீஸு கூட்டிங்க, மூளையும் லீஸு கூட்டிங்களா? எதுக்கியா கம்யூனிஸ்ட் தலைவர் சைனீஸ் எம்பசிக்கு போய் பார்த்துட்டு வந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? கரப்பாம்பூச்சின்னு உள்ள போயிட்டு வந்தானுங்க, கையில பேக் உடையது. எதுக்கு போனீங்க? இன்னும் அந்த சீனா பாசம் உங்களை விட்டு போலையா? இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எப்படி வந்தது? அந்த சைனா வரும்போது சைனாவுக்கு வால் பிடிச்சவங்க தானே இவனுங்க. இந்த கட்சியை தடை செஞ்சிருக்கணும். சொந்த நாட்டு மக்களுக்கு ரத்தம் கொடுக்காதுன்னு சொன்னவனுக்கு தானே இந்த கம்யூனிஸ்ட் கட்சி. VS அச்சுதானந்தன் சிஎம் இருந்தார் தெரியுமா கேரளால? அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு, பாருங்க கட்சி கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டு நான் ரத்தம் கொடுக்கவில்லை, ஆனா ஜெயில இருக்கும்போது ஒரு இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாரு நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கு அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே என் மீது பொய் பிரச்சாரம் பண்ணி என்னுடைய பதவியிலிருந்து என்ன தூக்கிட்டாங்க, ஆனா நான் கட்சி கட்டுப்பாட்டை மீறவில்லை, ரத்தம் கொடுக்கலன்னு சொன்னார் அவரு. அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? தேச துரோகிகள் மட்டும் இல்ல, தேசத்தை காட்டி கொடுக்கிற ஜென்மங்கய்யா நீங்க எல்லாம். உங்களெல்லாம் தடை பண்ணி எங்கேயோ தூக்கி போட்டிருக்கணும் உள்ளார. உங்களெல்லாம் விட்டு வச்சிருக்கிறதே தப்பு. இவங்க சொல்றானுங்க ஆட்சிக்கு ஆதரவை வாபஸ் வாங்கி பாரு, தைரியம் இருந்தா நீ வாங்கி பாரு. இன்னைக்கு தாவேக்காக்கு எங்கள் ஆதரவை வாபஸ் வாங்குறோம் கம்யூனிஸ்ட் சொல்லுங்க. அமைச்சர் ராஜ்மோகன் கரெக்டா சொன்னாரு, ஏங்க கைது பண்ணீங்கன்னா? ஆமாங்க, அறவழி போராட்டம்னா சரி, இந்த மாதிரி ரோட்ல உட்காந்துக்கிறதுலாம் அலோவ் பண்ண முடியுமா? சாலை போராடுவதற்கான இடம் அல்ல, அதனால நாங்க கைது பண்ணோம் அப்படின்னாரு. சரியான பேச்சு. தைரியம் இருந்தா, நிஜமாகவே நீங்க நேர்மையானவரா இருந்தா, அதுல அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் இன்னைக்கு அந்த பேப்பர் எடுத்து பாரு, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? கடந்த ஆட்சி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த ஆட்சியும் இருக்கின்றது. அப்ப கடந்த ஆட்சிக்கு 5 வருஷம் மூடிக்கின்னு முட்டு கொடுத்தீங்கல்ல, அதையே கொடுங்க, அதையே செஞ்சுட்டு போ. ஏன் 5-10 கொடுக்கலையா தாவேக்கால? அவங்க கொடுத்தாங்க, அதனால நீங்க வாய மூடிட்டு இருந்தீங்க. இப்ப அவங்க எதுவும் கொடுக்கலன்றதுனால நீங்க கடந்த ஆட்சி போலவே இந்த ஆட்சியும் இருக்கின்றது. அப்ப கடந்த ஆட்சியில நாங்க வாய மூடிக்கின்னு முட்டு கொடுத்துட்டு இருந்த மாதிரி இந்த ஆட்சியில நாங்க வாய மூடின்னு முட்டு கொடுத்துட்டு இருக்க வேண்டியதானே? இல்ல வாய விட்டு கேளுங்க. அவங்க 5-10 கொடுத்தாங்க, அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க, விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு, டிஏ எல்லாம் ஏறிடுச்சு, அதனால பார்த்து போட்டு கொடுங்கன்னா ஏதோ பார்த்து போட்டு கொடுத்துட்டு போறாங்க. இதுக்கு மேல கம்யூனிஸ்ட் உயர்வா பேசுறது உண்மையை தானே சொல்றேன் நானு, நடக்காத சொல்றேன் நானு. ஆட்சிக்கு வாபஸ் வாங்க போறோம், வாங்கி பாருங்க, தைரியம் தான் நீங்க பண்ணுங்க. சரி, இப்ப இந்த இடத்துல தாவேக்கா ஒரு சேஃப் ரோல் பிளே பண்ணுதா அப்படின்ற? சேஃப் ரோல் இல்லைங்க, லீகல் ரோல், அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான், சட்டப்படி என்ன பண்ணணும் அவ்வளவுதான். 5 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? ஏதோ ரகசியம் வச்சுக்கிறேன்னு சொன்னீங்க, அப்பெல்லாம் எந்த போராட்டம் நடக்கல, இப்ப மட்டும் போராட்டத்தை தூண்டி விட்டுக்கிறீங்களா நீங்க? 5 வருஷம் என்ன ஹைபர்னேஷன்ல இருந்தீங்களா நீங்க? நானே இறங்கி போராடுவேன், அமைச்சராக இருக்கும்போது போராடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அந்த பதவியெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. என்ன போராட்டம் பண்ணீங்க? யாரை ஏமாத்தி நிக்கிறீங்க நீங்க?
ஆட்சியில் இருக்கும்போது தான் ஏமாத்துங்க, இப்ப ஆட்சி போன பிறகு ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த விஷயத்துல தாவேகாவுக்கு 200% நான் சப்போர்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துல தாவேகாவோட நிலைப்பாடு என்னன்னே தெரியல. எதுவா இருந்தா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நீட்டு தேவையில்லை, இதுதான் எங்க கருத்துன்னு சொல்றாங்க. சரி, இது வந்து சட்டப்பூர்வமா நடக்க வேண்டிய போராட்டம். ஆனா அதுக்காக வந்து இந்த ஆஜாதி ஆஜாதி ரகேங்க ஆஜாதின்னு இந்தியில பேசின்னு சுத்தி நிக்கிறீங்க. நீங்க யாரை ஏமாத்த பாக்குறீங்க? இவங்க பெருசா பிளான் பண்ணிட்டாங்க, இதை வச்சு தாவேகாவை எப்படியாவது கவுக்கலாமா அப்படின்னு. நடக்காது, நடக்காது. தலைகீழ இருந்தாலும் நடக்காது. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். நிகழை மீண்டும் சந்திப்போம். மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.